மார்னிங் ஒரு ப்ரோகிராம் முடிஞ்சதுக்கப்புறம் மதியம் தான் என் பையனுக்கு ப்ரோகிராமா. ஸோ பேரண்ட்ஸ் வந்து மதியம் வந்து மேக்கப் பண்ணி விட்டா போதும் அப்படின்னு ஆல்ரெடி மிஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரி அப்ப நம்ம வந்து ஃப்ரீ டைம்ல போனா போதும் அப்படின்னு நினைச்சுட்டு தான் நான் லேட்டா தான் போனேன். ஆனா என் பையன் அதுக்குள்ளயும் கிளாஸ விட்டு வெளில வந்து அப்படியே அழுகுற ஸ்டேஜுக்கு போயிட்டான். யாருமே வரல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். அவன் என்ன பார்த்து கூட அந்த அளவுக்கு ஹாப்பி ஆகல. அவ அப்பாவ பார்த்தோனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். ஏன்னா நான் பக்கத்துல தானே இருக்கேன். அவ அப்பா வந்து எப்பவா தான் ஸ்கூலுக்கு வருவாங்களா? அதுவும் இன்னைக்கு ப்ரோகிராம்னால தான் வந்தாங்க. ஸோ அத பார்த்தோனே செம்ம ஹாப்பி ஆயிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தான், எங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏஜ்ல தான் இந்த மாரிலாம் பண்ண தோணும். ரிது வந்து இன்னைக்கு ஆப்பிள் காஸ்டியூம் தான் போட போறான். வெளியில வந்து நான் எதுவுமே வாங்கலையா, நானே சிம்பிளா வந்து சார்ட்ல ட்ரா பண்ணி கட் பண்ணியிருந்தேன். சரி வந்து ப்ரோகிராமுக்கு முன்னாடியே அத போட்டிருந்தோம் அப்படின்னா, அவன் வந்து பிச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டார்ட் ஆகறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் ரெடி பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சிருந்தேன். ரிதுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து அம்மா ஸ்கூலுக்கு வந்ததாம். ப்ரோகிராம் இருக்கிறதுனால ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேனா, அம்மா வந்திருந்தாங்க. அவன் அம்மாச்சிய பார்த்தோனே அவன் ஸ்டேஜ் ஏறுவானா அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவன கண்ட்ரோல் பண்ணவே முடில. என்னையும் ரெடி பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு சொல்ட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அவன ரெடி பண்ணி வச்சேன். அப்படியே என் மகன் பார்க்க கியூட்டா ஆப்பிள் மாரியே தான் இருந்தான். எல்லார் கூடயும் உட்கார வச்சதுக்கப்புறம் அவன விட தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. "ரிது கரெக்ட்டா சொல்லிருவியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்டேஜ்ல ஏறி என் பையன் செம்ம காமெடி பண்ணி விட்டுட்டான். பரவால்ல அவன் அழுகாம எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டான். அவனும் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னான். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு.